ஹாய், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் முருகருக்கு வெற்றிலை தீபம் எப்படி போடணும் மற்றும் நல்ல வேலை கிடைக்க துவரம் பருப்பு தீபம் ஏற்றும் முறைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம வெற்றிலை தீபம் எப்படி போடணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். வெற்றிலை அப்படிங்கிறது ஒரு வெற்றியை தரக்கூடிய பொருள். பொதுவாக வெற்றிலை மங்களகரமான பொருள். அதனால தான் நம்ம முன்னோர்கள் எல்லா மங்களகரமான விஷயங்களுக்குமே வெற்றிலை யூஸ் பண்ணுவாங்க. அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த வெற்றிலை தீபத்தை நீங்க முருகருக்கு போடணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் வருகின்ற செவ்வாய் ஓரைகள் தான் போடணும். செவ்வாய் ஓரைக்கான நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. நீங்க செவ்வாய்க்கிழமையில இந்த நேரத்துல வெற்றிலை தீபம் போடலாம். அது மட்டுமல்ல, மாதந்தோறும் வருகின்ற சஷ்டி மற்றும் கிருத்திகை நாட்களிலுமே நீங்க முருகருக்கு வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடு செய்யலாம். இந்த வெற்றிலை தீபம் போடுறதுக்கு நீங்க 6 வெற்றிலை எடுத்துக்கோங்க. அந்த 6 வெற்றிலையுமே சுத்தமான தண்ணியில கழுவிட்டு, அடுத்ததா அந்த வெற்றிலையுடைய காம்புகளை எல்லாமே கிள்ளி வச்சுக்கோங்க. அடுத்ததா 6 வெற்றிலைக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாமே இடணும். நீங்க மஞ்சள் குங்குமம் இட்டதுக்கு அப்புறமா ஒரு தாம்பூல தட்டுல நீங்க இந்த வெற்றிலை வச்சு நீங்க வெற்றிலை தீபம் ஏத்தலாம். இல்லைன்னா நீங்க சர்க்கோண கோலம் போட்டும் கூட நீங்க வெற்றிலை தீபம் ஏத்தலாம். நீங்க ஒரு தாம்பூல தட்டுல வச்சு விளக்கு ஏத்துறீங்க அப்படின்னா அந்த தாம்பூல தட்டுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே இட்டுட்டு, அடுத்ததா அந்த 6 வெற்றிலையும் வச்சு 6 வெற்றிலைக்குமே நீங்க பூக்கள் வச்சு அலங்கரிச்சுக்கோங்க. அடுத்ததா 6 வெற்றிலை வச்சதுக்கு அப்புறமா நடுவுல ஒரு அகல் விளக்கு வச்சு நீங்க வெற்றிலை தீபம் ஏத்தணும். இந்த வெற்றிலை தீபம் ஏத்துவதற்கு நீங்க நெய் யூஸ் பண்றதா ரொம்ப நல்லது. பொதுவா நாம தீபம் ஏத்துவதற்கு நல்லெண்ணெய் மற்றும் நெய் யூஸ் பண்ணுவோம். ஆனா வெற்றிலை தீபம் ஏற்றுவதற்கு நெய் யூஸ் பண்றதா ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததா நீங்க வெற்றிலையிலிருந்து எடுத்து அந்த 6 காம்புகளையும் இந்த விளக்குல போட்டுதான் நீங்க இந்த வெற்றிலை தீபம் ஏத்தணும். நீங்க இப்படி முருக வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா நீங்க கடவுளுக்கு கண்டிப்பாக நெய்வேத்தியம் படைக்கணும். நீங்க நெய்வேத்தியமா ஏதாவது ஒரு இனிப்பு வகைகள் படைக்கலாம். இல்ல ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸோ இல்ல பால்ல தேன் மிக்ஸ் பண்ணியோ இல்ல பால்ல நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணியோ நீங்க நெய்வேத்தியமா படைக்கலாம். அதே போல நீங்க முருக வழிபாடு செய்யும் போது முருகருக்கு உகந்த பூக்களான செவ்வரளி பூக்கள், வாசனை நிறைந்த பூக்களை நீங்க படைக்கணும். இந்த வெற்றிலை தீப வழிபாடு நீங்க தொடர்ந்து 7 வாரங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். நீங்க குழந்தை வர வேண்டி இந்த வெற்றிலை தீபம் போடலாம். அடுத்ததா உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல மகிழ்ச்சியா இருக்கணும்னு போடலாம். உங்க தொழில் நல்ல முன்னேற்றம் வேணும்னு போடலாம். உங்க குழந்தையுடைய படிப்பு நல்ல முன்னேற்றத்தோடு இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை நினைத்து நீங்க இந்த வெற்றிலை தீபத்தை தொடர்ந்து 7 வாரங்களும் போடலாம். அடுத்தது நீங்க 9 வாரங்களும் போடலாம். நீங்க இந்த வெற்றிலை தீபம் ஏத்துனதுக்கு அடுத்த நாள் தான் இந்த வெற்றிலை எடுத்து நீங்க பூக்கள் எல்லாம் போடுறீங்க இல்லையா, அந்த இதுல போடணும். அடுத்ததான் துவரம் பருப்பு தீபம் போடுவதற்கு ஒரு தாம்பூல தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தாம்பூல தட்டுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டதுக்கு அப்புறமா அதுல தட்டு நிறைய நம்ம துவரம் பருப்பு நாம அதுல பரப்பிக்கணும். அடுத்ததா இந்த துவரம் பருப்பு தீபம் ஏற்றுவதற்கு நம்ம 2 அகல் விளக்கு எடுத்து தான் துவரம் பருப்பு தீபம் ஏற்ற போறோம். 2 அகல் விளக்குலையுமே நீங்க நெய்யும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் அல்லது நல்லெண்ணெய் இட்டுட்டு அதுல பஞ்சுத்திரி போட்டு தான் நீங்க விளக்கு ஏற்றணும். இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து 7 வாரங்கள் அல்லது உங்களுக்கு எப்போ வேலை கிடைக்குதோ அது வரைக்குமே நீங்க தொடர்ந்து இந்த துவரம் பருப்பு தீபத்தை ஏற்றி வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீங்க இந்த துவரம் பருப்பு தீபத்தை உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்க ஏற்றலாம். அதாவது உங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ இல்ல உங்க ஹஸ்பண்டுக்கோ யாருக்கும் ஒரு நல்ல ஜாப் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ நீங்க அவங்களுக்காக இந்த துவரம் பருப்பு தீபத்தை ஏத்திக்கலாம். தீபம் ஏத்தி முடிச்சதுக்கு அடுத்ததா நீங்க தீப ஆராதனை எல்லாமே காட்டிக்கலாம். முதல்ல நான் சந்தன ஆராதனை காமிச்சிட்டேன். அடுத்ததா கற்பூர ஆராதனை ஃபுல்லாவே காமிச்சாச்சு. நீங்க இந்த துவரம் பருப்பு தீபம் ஏத்தி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த துவரம் பருப்பை நீங்க எடுத்து மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த துவரம் பருப்பை எடுத்து நீங்க ஏதாவது ஒரு பறவைகளுக்கோ இந்த மாதிரி தான் நீங்க பண்ணணும். இந்த துவரம் பருப்பு தீபத்தை போடுறதுக்கு அப்புறமா துவரம் பருப்பை எடுத்து நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது. பொதுவா நமக்கு கடவுளுக்கு படைச்ச எந்த பொருளையுமே மறுபடியும் நாம யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க இந்த துவரம் பருப்பு தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்றணும்னா அதுவும் நீங்க முருகருக்குரிய நாளான செவ்வாய்க்கிழமையில ஏற்றலாம். அதுலேயும் இந்த செவ்வாய் ஓரை நேரத்துல நீங்க வெற்றிலை தீபம் ஏற்றும் போதே இந்த
துவரம் பருப்பும் தீபத்தையும் ஏத்துனீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை வந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.